ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நிறைய வீடுகளில் நம்ம பிரிக் வால் டிசைன் ஹவுஸ் பார்த்துருப்போம். நிறைய செங்கல் சுவர்னால வீடுகள், அந்த வீடுகளில் இன்னும் இல்லை எக்ஸ்டீரியர்லேயும் செங்கலை மட்டுமே வச்சுருப்பாங்க, வாலில் பூசியிருக்க மாட்டாங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே நேரம் அது வாட்டர் ப்ரூஃபிங்கும் இருக்காது. எதுவும் சம்திங் கரை பட்டாலும் சில சுவர்களில் தெரியும். அப்போ அதுக்கு வாட்டர் ப்ரூஃபிங்கும் வேணும். அதே நேரம் அந்த சுவர்களில் எந்த கலரும் ஆட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. கஸ்டமருக்காக நாங்கள் நிறைய இடத்துல அதை சர்ச் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடச்சிது. ஏடாக்ஸுங்கிற கம்பெனியில் பற்றி டீட்டெயில் கேட்டிருந்தோம். அவங்க எங்களுக்கு கஸ்டமர் வீட்டுக்கே அதை அவங்க எப்படி அப்ளை பண்ணுங்கிறதையும் காண்பிச்சாங்க. அவங்க சொல்லுங்க டீட்டெயிலை பார்த்துட்டு ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம். ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன், சரிங்களா. இப்போ அந்த ஜைகோசில் அப்படிங்கிற கெமிக்கல் சாம்பிள் பேக்கிங் ஒரு 50 ml. தண்ணி மாதிரி தான் இருக்குது. தண்ணி மாதிரி தான் இருக்குது. லைட்டாக கலக்கிட்டு அப்புறம் ஜெய்கோ பிரைம் இந்த கெமிக்கல் அதே கலங்கிடும். இவ்வளோ தான் உங்களுக்கு மிக்சிங், இவ்வளோ தான். சரி சரி. அதாவது எப்படின்னா இது இப்போ இது ஒரு பார்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இது 2 பார்ட் எடுக்கணும், தண்ணி 20 பார்ட் எடுக்கணும். அதுக்கேற்ற பேக்கிங் இருக்கலாம். இது 50 ml, இது 100 ml, தண்ணி 1 லிட்டர். இப்போ 1 லிட்டர் உங்களுக்கு ஃபுல்லாக அடிக்க போகிறீங்கன்னா 1 லிட்டரு ஜைகோசில் எடுத்தீங்க அப்படின்னா ஜைகோ பிரைம் 2 லிட்டர் எடுக்கணும், தண்ணி 20 லிட்டர் எடுக்கணும். இதுதான் கம்பெனி ப்ரொசீஜர். இது எடுத்து இப்படி மிக்ஸ்னா அதே மிக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். இதுக்கு மேலே நம்ம பெயிண்ட்டு ப்ரைமர் எதுனாலும் அப்ளை பண்ணலாம். குளிர் எடுத்து அப்ளை பண்ணலாம். நல்லா உள்ள இறங்கும் ஆக்சுவலாக. சரி சரி சரி. இதில் 2 கோட்டு 3 கோட்டு அப்ளை பண்ணலாமா, ஒரே கோட்டு தானே? இல்லை, ஃபர்ஸ்ட் அடிக்கும் போதே நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிடணும். ரெண்டாவது அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்ளை பண்ண அவசியம் இல்லை உங்களுக்கு. ஒரு பில்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா 90% ஆஃப் பிரச்சனையை நம்ம இந்த 7-8 பேட் வச்சு அடக்கலாம். வீடுகளில் சாம்பிள் பார்த்தும் இது பண்ணிடுவீங்களா? ஆமாம், இந்த மாதிரி சாம்பிள் நீங்கள் எது சொன்னீங்கன்னா போட்டுடலாம். சரி. அப்படி குளிர் அப்ளை பண்ண முடியும். இது எவ்வளோ நேரம் ஃபுல்லாக காயணும் அப்படிதானே? ஒரு நாள் அதாவது 8 hours காயணும். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் முடிப்பீங்களா? அப்போ அடுத்த நாள் வரையும் உங்களுக்கு நீங்கள் விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி சரி. எந்த அளவுக்கு உள்ளே இறங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப். சரி சரி சரி. எதுவும் கேப் இல்லாமல் அடிக்கணும். இது நம்ம உள் சைடு டைல்ஸ் போடக்கு முன்னாடி அடிச்சா எப்படி? இந்த தரையில் சொல்லுவேன். இப்போ தரையில் இல்லை, தரையில் உங்களுக்கு அடிக்க தண்ணி இறங்காம. ஆமாம், அடிக்கலாம். இது உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே மாதிரி அடிக்கலாம். இப்போ சாம்பிள் அப்படிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஸ் வச்சு அடிக்கிறேன். ஸ்ப்ரே இருக்கு பார்த்தீங்களா? ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணுங்க. ஸ்ப்ரேயில் எல்லா ஸ்ப்ரேயும் அடிக்கலாம். மற்ற பூச்சி மருந்து அடிக்கிறது அதை வச்சு அடிக்கலாம். சாதாரணமாக அடிக்கலாம். கொஞ்சம் கழுவிட்டு அடிச்சுங்க. பூச்சி மருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு நல்லா கழுவிட்டு அடிச்சுங்க. ஏன்னா கெமிக்கல் பார்த்தீங்களா, இதாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு இருக்கும். சரி சரி சரி. இப்போ நீங்கள் பெயிண்ட்லாம் அப்படி கிடையாது, நீங்கள் டக்குனு அடிச்சு போயிட்டு. ஆமாம் ஆமாம். இது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் பொறுமையாக அடிக்கணும். சரி சரி சரி.
ஆனால் 2 கோட்டு 3 கோட்டு அடிக்கனாலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. இல்லை நல்லா நீங்கள் ஆனால் உடனே அடிச்சிடணும். இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரேயில் பண்ணலாம். ஸ்ப்ரேயில் பண்ணால் ஈஸியாக ஒர்க் முடியும். கஸ்டமரே இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நல்ல ப்ராடக்ட் இது, ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டில் சைக்கோ சீலுங்கிற ப்ராடக்ட் வந்து 100 ml 1/2 லிட்டர் 1 லிட்ரு 5 லிட்டரில் கிடைக்கி. அது கூட மிக்ஸ் பண்ணக்கூடிய சைக்கோ ப்ரைம்ங்கிற ப்ராடக்ட் வந்து 100 ml 1/2 லிட்டர் 1 லிட்டர் 5 லிட்டரு கிடைக்குது. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் சைக்கோ சீல் வந்து 1 லிட்டர் யூஸ் பண்ணோம்னா சைக்கோ ப்ரைம் வந்து 2 லிட்டர் யூஸ் பண்ணணும். நான் இதை வாட்டர் ப்ரூஃபிங் எப்படி இருக்கிறதுங்கிறத காண்பிக்கிறேன். இது ரொம்ப நல்லா இருக்குது. கஸ்டமருக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா டெரஸ்லேயே ஆகட்டும், செங்கல் பகுதிகளையும் பாத்ரூம் டாய்லெட் பகுதிகளையும் இதை யூஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.